அதுல 2 லா பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து எதிரொலித்தல் எதிரொலித்தல் விதிகள் பார்த்தோம். அதுல ஸ்னெல் விதி பார்த்தோம். ஸ்னெல் விதி மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். சப்போஸ் இதுல வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மியூ வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி சப்போஸ் சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். சி அப்படிங்கிறது ஒளியோட திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 3 பெருக்கல் 10⁸ மீட்டர் பர் வினாடி. மியூ அப்படிங்கிறது வந்து அதிர்வெண். அதாவது அதிர்வெண்ணோட டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை. லாம்டா அப்படிங்கிறது வந்து அலைநீளம். எப்பவுமே லாம்டா வந்து மீட்டர்ல இருக்கும், நியூ வந்து ஹெட்ஸ்ல இருக்கும். அதிர்வெண்ணின் அலகு வந்து ஹெட்ஸ். அதே திசைவேகத்தின் அலகு வந்து உங்களுக்கு மீட்டர் பர் வினாடி. ஒளியின் திசைவேகம், இதே லைட் எடுத்துட்டீங்கன்னா இது ஓவரால் கன்சாலிடேஷன். ஒளியின் திசைவேகம் 3 பெருக்கல் 10⁸ மீட்டர் பர் வினாடி. அதுவே ஒளி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 330 தான், 330 மீட்டர் பர் வினாடி ஆர் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். மீட்டர் பர் வினாடி, மீட்டர் பர் செகண்ட். இப்ப திசைவேகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவே அலை திசைவேகம்னாலும் திசைவேகம், எந்த திசைவேகம் எடுத்துட்டாலும் நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் வரணும்? தொலைவு பை நேரம். ஓகே, திசைவேகத்துக்கு வேகம் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம தொலைவுன்னு போடணும். ஜென்ரலாவே தொலைவுன்னு தான் கொடுப்பாங்க. ஆனா அதுவே திசைவேகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சி வரணும். அது நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இடப்பெயர்ச்சி வரணும். இடப்பெயர்ச்சி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற, டிஸ்டன்ஸ் வேற. இது வந்து டிஸ்டன்ஸ். வேகம் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஷார்ட்டா நான் சொல்லி முடிச்சிடறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பொருள் மேற்கொண்ட உண்மையான பாதை நீளம் தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏலேருந்து பிக்கு இது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், குறுகிய தொலைவு. அப்ப நீங்க திசைவேகம் கண்டுபிடிக்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா நீங்க போட்டிருக்கணும். அதே சமயத்துல சில நேரத்துல வந்து சராசரி திசைவேகம் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க எக்ஸாம்ல. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது. இத கூட நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு சராசரி திசைவேகம் தொடர்பான கணக்குகளை போட்டு பார்க்கணும். சராசரி திசைவேகம், சராசரி வேகம், இந்த மாதிரி 2 கணக்கு இருக்குது. இது 7th புக்ல இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்தாலே போதுமானது. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இருந்து ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு பயணிக்கிறாரு, பிங்கிற புள்ளியில இருந்து சிங்கிற புள்ளிக்கு பயணிக்கிறாரு. இங்க வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹார்ல பயணிக்கிறாரு. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறேன், ஒரு 5 கிலோமீட்டர் பர் ஹார்ல பயணிக்கிறாரு. ஓகே, இதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கலாமே, இதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். இப்போ சராசரி வேகம் கேட்டா என்ன பண்றது, சராசரி திசை வேகம் கேட்டா என்ன பண்றது? ரெண்டுமே மாறுபடும். அப்போ நம்ம வந்து ரெண்டுலயுமே நம்ம ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்க வேண்டியது என்னன்னா, கடந்த மொத்த தொலைவு கண்டுபிடிக்கணும். கடந்த மொத்த தொலைவு, எவ்வளவு தூரம் மொத்தமா கடந்துக்கிறாங்க, எவ்வளவு தூரம் டைம் வந்து எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க, மொத்த நேரம். இது 2 கண்டுபிடிச்சோம்னாலே நம்ம சராசரி வேகம் கண்டுபிடிச்ச மாதிரி. சராசரி திசை வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணும். இப்போ இவர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா இடப்பெயர்ச்சி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இங்க என்னதான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, ஸ்பீடும் டைமும் தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம இதுனா ஓவராலா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்ப ஸ்பீட் இன்டு டைம் தானே போடணுங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. 20 இன்டு 2 40. இங்க 5 இன்டு 1 5. ஓகே, அப்போ மொத்தமா கடந்த தொலைவு வந்து 40 கூட்டல் 5. மொத்தமா கடந்த தொலைவு 45. மொத்தமா எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறாரு? 3 மணி நேரம் எடுத்திருக்கிறாரு. அப்போ போட்டோம் அப்படின்னா இதை வந்து 15 3 சார் 45. அப்ப சராசரி வேகம் வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ஸ்பீடு தான். சராசரி வேகம் வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹார். அதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, கிலோமீட்டர் பர் ஹார
மீட்டர் பர் செகண்ட்ல மாத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 இந்த நம்பர் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 5/18 மனப்பாடம் பண்ணணும். அதே மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹார்ல மாத்து அப்படின்னு கேட்டா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இதுல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பாங்க. கிலோமீட்டர் பர் ஹார்ல மீட்டர் பர் செகண்ட்ல மாத்த சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னது சராசரி வேகம் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து இங்கிருந்து ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு போறாரு. இப்போ 10 மீட்டர் வந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. 5 வினாடியில போயிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. மறுபடியும் திரும்பி ஒரு 5 மீட்டர் பயணம் செய்யறாரு. அது வந்து ஒரு 3 வினாடியில பயணம் செய்யறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு புரிதலுக்காக தான். இதை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ சராசரி வேகம் கேட்கல, சராசரி திசை வேகம் கேக்குறாங்க. இப்ப திசை வேகம் கேக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம இடப்பெயர்ச்சி தானே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மறக்க கூடாது. இந்த சராசரி திசை வேகத்துல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமோ அல்லது உங்களுக்கு மேக்ஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ மொத்தமா அவர் எவ்வளவு தூரம் கடந்திருக்காரு? திரும்பிட்டார் பார்த்துக்கோங்க. அப்ப இது மைனஸ் தானே, நெகட்டிவ் டைரக்ஷன். அப்ப 10 - 5 தான் வந்து கடந்த மொத்த இடப்பெயர்ச்சி 5 தான். அப்ப கடந்த மொத்த தொலைவு வந்து 5 தான் எடுத்துக்கணும், 15 எடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா இது இடப்பெயர்ச்சி. தொலைவுக்கு அப்படி கிடையாது. மொத்தமா எல்லா தொலைவும் எடுத்துட்டோம். நம்ம வந்து தொலைவு வந்து திசையை சார்ந்தது அல்ல, அது ஒரு ஸ்கேலார் அளவு. வெக்டார் அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, அப்ப டைம் இங்க 5 வினாடியும் இங்க 3 வினாடியும், அப்ப 8 வினாடி எடுத்துக்கணும். அப்ப 5/8 வந்து நம்ம டிவைட் பண்ணி பாயிண்ட்ல எழுதிக்கணும். 5/8 டிவைட் பண்ணா பாயிண்ட் போட்டு 0 போட்டுட்டு இங்க என்ன வரணும்? 50. 6 8s are 48. 2 அப்ப 0 போட்டா அப்படின்னா 2 8 2s are 16. 4 0 போட்டா அப்படின்னா 5. அப்ப 0.625 0.625 சராசரி திசைவேகம் தானே கேட்டிருக்கிறோம். அதனால மீட்டர் பர் செகண்ட் இப்படின்ட்டு ஷார்ட்டா கால்குலேஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சு. அடுத்தது நம்ம ஒளியியல் பாடம் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமா ஒரு ப்ராப்ளம் நீங்க போட்டு பார்க்கணும். என்னன்னா b = n லாம்டால ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம். ஓகே, b அப்படிங்கிறது திசைவேகம், n நம்ம c = நியூ லாம்டா சொன்னோம்ல, அதுவும் இது ஒண்ணுதான். இது வந்து ஒலிக்கு வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றது. இது வந்து ஒலிக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய ஈக்குவேஷன். நியூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, நியூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி, அதிர்வியன். இதோட அழகு ஹெட்ஸ் தான். இங்க n அப்படின்னாலும் ஒரு சில புக்ல வந்து ஃப்ரீக்வன்சி மாத்தி கூட கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஃப்ரீக்வன்சி தான், இதோட அழகும் ஹெட்ஸ் தான். ஓகேவா? அப்ப இது தொடர்பான ஃபார்முலாஸ் போட்டு நீங்க பழகிக்கணும். சி நியூ லாம்டா கொடுத்தாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல போட்டு பார்த்து நம்ம கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? அதனால இது தொடர்பான ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதிரொலிப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல இந்த ஃபார்முலா என்னவா மாறும் அப்படின்னா திசைவேகம் வந்து 2D/t அப்படின்னு மாறும். ஏன்னா ஒரு ஒளி அலைய நம்ம செலுத்துறோம் கடலோட ஆழத்துக்கு. அப்போ போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், வர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். அப்ப 2 டிஸ்டன்ஸ் கிடக்குது இல்லையா? அப்ப கடலு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா v = 2D/tன்னு போட்டுக்கணும். ஓகே, சப்போஸ் நம்ம வந்து எதிரொலி வந்து நம்ம காற்றுல கேட்கறதுக்கு ஒளியோட திசைவேகம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது எதிரொலியை திருப்பி கேட்கணும் அப்படின்னா ஒளியின் திசைவேகம் எவ்வளவா இருக்கணும்னா 1/20 அப்படி இருக்கணும் பகுதியாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல இது வந்து திசைவேகம் 1/20th ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இருந்துச்சுன்னா தான் திருப்பி நம்ம அதை கேட்க முடியும். அதே சமயத்துல இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்ல எல்லாம் வந்து ஹாலு ஒரு அளவி வைப்போம் இல்லையா? இப்போ 17.2 தான் வைக்கணும். அதனாலதான் 17 16/17 வந்து சரியான அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 16/21 பெரிய ஹால்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்கோ வந்து திருப்பி கேட்கும் நம்மளுக்கே. அது நம்மளால நல்லாவே உணர முடியும். நம்ம வேணா பேஷண்ட்காக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா வச்சுக்கலாம்.
ஆனா வச்சதுக்கு அப்புறம் சாதாரணமா பேசும்போது கூட அந்த இடத்துல என்ன உருவாகும்? உங்களுக்கு ரிஃப்ளக்ஷன்ஸ் வந்து உருவாகும். அதுக்கு அடுத்தது எதிரொலிக்கும் எதிர்முழக்கத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்.